நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். We are so glad you could join us for online sermon today. Before we hear God's word, we will have the scripture read. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று பிரசங்கத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 சாமுவேல் அதிகாரம் 3 வசனங்கள் 1 முதல் 10 வரை. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது. பிரத்தியட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்துக்கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலை என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் 3 விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறான் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டாள். அப்பொழுது நீ, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே, சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். ஆமென். இது தேவனுடைய வசனம். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் செய்வோமே. Let's pray. பரமநிலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, Heavenly Father, எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்புறமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. The words of my mouth and the meditation of our heart be acceptable in your sight, O Lord, our strength and our Redeemer. In the name of the Father, the Son, and the Holy Spirit, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். C.S. Lewis says this, there are only 2 kinds of people in the end. Those who say to God, your will be done, and those to whom God says, your will be done. இறுதியில் 2 வகைப்பட்ட மனிதர்கள் மட்டுமே உள்ளனர். உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக என்று தேவனிடம் சொல்பவர்கள் முதல் வகையினர். 2வது வகையினரிடம் உன்னுடைய சித்தம் நிறைவேறுவதாக என்று தேவன் சொல்லுகிறார் என்று C.S. Lewis எழுதுகிறார். This writing explains to us about the condition of our human heart. நம்முடைய மனிதத்துவத்தினுடைய இருதயத்தை குறித்து, நிலைமையை குறித்து விளக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளாய் இவை இருக்கின்றன. God restrains his word in light of human rejection. இந்த மனித நிராகரிப்பினால் தேவன் தமது வார்த்தையை கட்டுப்படுத்தியிருக்கிறார் என்று இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். But he also reaches out in new ways in light of his love for humanity. ஆனால் மனித குலத்தின் மீது அவரது அன்பினால் புதிய வழியாய் அவர் வருகிறார், அவர் வாக்கு செய்கிறார், வாக்குறுத்திருக்கிறார் என்று நாம் இந்த பகுதியிலே நாம் வாசிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். In this passage we read that Eli and his family dishonored God in the way they lived and served God. இந்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது ஈலாய் ஆகிய இந்த நபரும் அவருடைய குடும்பத்தினரும்
அவர்கள் ஆண்டவருக்கு கனம் செலுத்தாதபடி தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து அவருக்கு சேவை செய்தவர்களாய் இருந்தார்கள். In Deuteronomy 10, verse 12 to 13, God commands through his servant Moses on what he expects from his people. தன்னுடைய ஜனத்திலிருந்து ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்று அவர் விளக்கும்படி ஆண்டவர் மோசே மூலமாக அவர்களுக்கு கட்டளை எழுதுவதை குறித்து நாம் வாசிக்கிறோம். It will be good for us to listen to this verse. Let's hear this Deuteronomy 10, 12, 13 read. இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறே எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? And now, Israel, what does the Lord your God require of you? But to fear the Lord your God, to walk in all his ways, to love him, to serve the Lord your God with all your heart and with all your soul, and to keep the commandments and statutes of the Lord, which I am commanding to you today for your good. Eli and his family did not honor God. இங்கு நாம் பார்க்கும் பொழுது தன்னுடைய ஈலாயும் அவருடைய குடும்பத்தினரும் அவர்களுக்கு ஆண்டவருக்கு கனம் செலுத்தாதபடி இருந்தவர்களாய் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து முடிவு வரை அங்கு நாம் பார்க்கிறோம். அங்கு பேரற்ற ஒரு தேவ மனுஷனை ஆண்டவர் அனுப்பி அவனுடைய குடும்பத்தின் மேல் அங்கு நியாய தீர்ப்பை அவர்களுக்கு சொல்லும்படியாய் ஆண்டவர் அங்கு அவனை அனுப்புகிறார். In 1 Samuel chapter 2 verse 27 to end, God sends a nameless prophet to pronounce his judgment on Eli and his household of priests. In verse 29, God says that Eli honored his sons more than God. 21ஆம் வசனத்திலே ஆண்டவரை பார்க்கிலும் தன்னுடைய மகன்களுக்கு ஏலியாய் அவர் அங்கு கனம் செலுத்தினார் என்று ஆண்டவர் குற்றம் சாட்டுகிறார். In verse 30, God says he will honor those who will honor him. யார் ஆண்டவருக்கு கனம் செலுத்துகிறார்களோ அவர்களை ஆண்டவரும் கனம் செய்வார் என்று இந்த 30ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கலாம். Now during the period of the Judges, as well as through the Old Testament, we see God honoring those who honor him and rejecting those who rejected his ways. நாம் இந்த நியாயாதிபதிகளின் காலத்திலே நாம் பார்க்கும் பொழுதும் நாம் பழைய ஏற்பாடை நாம் வாசித்து வரும் பொழுதும் அங்கு யார் ஆண்டவரை நிராகரித்தார்களோ அவர்களை ஆண்டவர் நிராகரித்ததை குறித்தும் யார் ஆண்டவருக்கு கனம் செலுத்தி வாழ்ந்தார்களோ அவர்களை ஆண்டவர் கனம் செய்தார் என்றும் நாம் வாசிக்கக்கூடியவர்களாய் இருப்போம். And eventually, Israel's rejection caused their ejection out of the presence and promise of God. இறுதியாக இங்கு இஸ்ரவேல் ஜனம் தொடர்ந்து ஆண்டவரை நிராகரித்ததினால் அவர்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்தும் ஆண்டவருடைய வாக்கு தத்தத்திலிருந்தும் அவர்கள் நிராகரித்தார்கள், வெளியேற்றப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். Eventually, you might have been, for you and I too, we might be rejecting God. Living as we see best in our eyes. But God's words tells us that it is not pleasing to God. நீங்களும் நானும் கூட ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையிலே நிராகரித்திருக்கலாம். நாம் நம்முடைய கண்களிலே எது நியாயம் என்று நியாயமாய் ஜீவிப்பது என்று எண்ணி அபண்டமான ஜீவியத்திலே நாம் இருக்கக்கூடியவர்களாய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வசனம், அவருடைய வார்த்தை நமக்கு இது அவருக்கு பிரியமற்றதாய் இருக்கிறது என்று சொல்லுகிறது. We might say this is not true in the New Testament. இந்த புதிய ஏற்பாடு காலத்திலே இது உண்மை அல்ல என்று நாம் சொல்லக்கூடியவர்களாய் இருக்கலாம். My friends, last week we heard John 3 preached to us. சென்ற வாரத்திலே யோவான் 3ஆம் அதிகாரம் நமக்கு பிரசங்கிக்கப்பட்டதை நாம் கேட்டோம். In John chapter 3 verse 17 to 21, it tells us that if we do not believe in God and his Son and do not do what is true and just according to God, we are condemned. இந்த 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது
நாம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்காதபடி, அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்காதபடி இருந்து, நாம் எது உண்மையோ எது நியாயமோ அதை செய்யாதபடி இருந்தோம் என்றால் நாம் நியாய தீர்க்கப்பட்டோம் என்று இங்கு எழுதியிருக்கிறது. My friends, whether you are a believer or not, if you are living in sin, in immorality, then we won't. நாம் நண்பர்களே, நாம் விசுவாசிகளாய் இருக்கலாம் அல்லது இராமல் இருக்கலாம். ஆனால் நாம் பாவத்திலே நாம் ஒரு தவறான வழியிலே ஜீவித்து கொண்டிருந்தோம் என்றால் நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். My friends, we will never know when God's judgment will come upon us. நமக்கு எப்பொழுது ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வரும் என்று நாம் அறியாதபடி இருக்கிறோம். We will never know when death comes knocking on our door. நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது, நம்முடைய வாழ்க்கை கதவை எப்பொழுது மரணம் தட்டும் என்று நாம் அறியாதபடி இருக்கிறவர்களாய் இருக்கிறோம். But because of His great love for His people, God comes to visit His people and bring them back into His presence. ஆனால் ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தின் மேல் அதிக அன்பு கொள்ளக்கூடியவராய் இருப்பதினாலும் தன்னுடைய ஜனத்தை அவர் மீண்டும் வந்து சந்தித்து அவர்களை தன்னுடைய பிரசன்னத்திற்குள் கொண்டு வரும்படியாய், ரட்சித்துக் கொள்ளும்படியாய் அவர் முயற்சி செய்கிறதை குறித்து பார்க்கிறோம். See here in this passage, He revealed Himself to Samuel to save His people. That's the purpose of God. இங்க நாம் அவர் தன்னுடைய ஜனத்தை அவர் மீண்டும் ரட்சித்துக் கொள்ளும்படியாய் அவர் தன்னை சாமுவேலுக்கு வெளிப்படுத்துகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். இதுவே அவருடைய நோக்கமாய் இருக்கிறது. He chooses a young man who is completely consecrated to God. ஆண்டவருக்கு முழுமையாய் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாலிபனை, ஒரு சிறு பையனை இங்கு ஆண்டவர் தேர்ந்து எடுக்கிறார். A young man who has learned to honor God and not follow Eli's sons. ஆனால் இந்த இளம் பையன், இந்த சிறு பையன், அவன் ஆண்டவருக்கு சேவை செய்யவும் ஆண்டவரை கனப்படுத்தவும் கற்றுக்கொண்டான். அவன் அங்கு இருக்கக்கூடிய ஏலியனுடைய பிள்ளைகள் போல் இருக்க வாழ கற்றுக்கொள்ளவில்லை. For us and for the whole world, God sent His own Son to save us. நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய அன்பை பார்க்கும் பொழுது, நமக்கும் இந்த முழு உலகத்திற்கும் நம்மை ரட்சிக்கும்படியாய் ஆண்டவர் தன்னுடைய சொந்த மகனை நமக்கு கொடுத்திருக்கிறார். My friend, not to condemn us further, நம்மை இன்னும் அதிகமாய் நியாய தீர்க்கும்படி அல்ல, but to save us lovingly, நம்மை அன்பாய் ரட்சிக்கும்படி. Come to Jesus if you want to be saved today. நீங்கள் இன்று ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் இயேசுவிடத்திலே வாருங்கள். No, do not wait for another day, another time. We will never know when our time is up. இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், இன்னொரு வேலையிலே நாம் பார்த்து கொள்ளலாம் என்று அல்ல, ஆனால் நம்முடைய நேரம் எப்பொழுது முடியும் என்று நமக்கு தெரியாதபடி இருக்கிறது. இவ்விதமாக ஒரு கதை கூட இருக்கிறது. இவ்விதமாக ஒரு போதகர் எழுதுகிறார். அவர் ஒரு சபையில் சேர்ந்தவுடன் அவர் அநேக வருஷங்கள் அந்த இடத்திலே அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அந்த சபையிலே இருக்கக்கூடிய ஒரு மகள் இறந்து போகிறார். அவருடைய தகப்பன் அந்த போதகனை கூப்பிட்டு, என்னோட கூட வாருங்கள், நான் உங்களிடத்தில் பேச வேண்டும் என்று அவர் சொன்னார். ஸோ அவர்கள் அந்த அந்த அடக்க ஆராதனைக்கு செல்லும் பொழுது அவர் அந்த போதகரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் இப்படியாக சொல்லுகிறாராம் அந்த தகப்பன், நீங்கள் முதலிலே வந்த பொழுது நான் அவங்களுடைய பிரசங்கத்தை எல்லாம் நான் கேட்டேன், நீங்கள் சொல்வதையெல்லாம் நான் கேட்டேன், அருமையாக இருந்தது, பாடல்கள்லாம் பாடும் பொழுது எல்லாம் நான் கேட்டேன். அப்பொழுது நான் முன்பு வர வேண்டும், ஆண்டவருக்கு மறு உத்தரவு கொடுக்க வேண்டும், அவரோடு பேசுகிறாரே என்று சொல்லும் பொழுதெல்லாம் நான் ரொம்ப தயங்கினவனாய் இருந்தேன், நான் வருவதற்கு கஷ்டப்பட்டவனாய் இருந்தேன். நான் சபை முடிந்தவுடன் கலந்து போகுவேன், அடுத்த வாரம் வந்து நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேனே என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன். ஆனால் இப்பொழுது ஒரு 10 வருஷங்கள் கடந்தவுடன் நீங்கள் நன்றாக தான் பிரசங்கம் செய்கிறீர்கள், ஆனால் எனக்கோ எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாதபடி, எனக்கு மீண்டும் அந்த உணர்வு இல்லாதபடி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை ஆகிவிட்டது. இதில் எனக்கு என்ன கேள்வி என்றால், உங்களுடைய பிரசங்கம் பிரச்சனையா அல்லது என்னுடைய இருதயம் பிரச்சனையா என்று கேட்டார். So there's a story written by this preacher. He narrates this story that there was this funeral in his church. He's been serving the church for about 10 years. And the father of the child comes to him and says,
Pastor, come, I want to talk to you as we go on this service. So as they're going for the service, he writes with him and he's talking to him. And he asks and tells him, Pastor, when you came, your sermon was good, the songs were good, and every week I used to have this stirring in my heart to respond to God. But I'll hold myself behind and I say, maybe next week I will do it. I just can't do it today. And every time when I go out of the church, I'll be telling God, I'll respond to you next week, God. And every week I will do the same. But now it's been about 8, 9, 10 years, and there's something wrong because you are still preaching very well. In fact, your preaching has got better, and the songs are nice, but I don't seem to have that stirring in my heart. So the preacher then concludes his article this way, and he says, there's this invisible thin line that when we refuse to cross builds up a big barrier or between us and God. இந்த இறுதியிலே இந்த போதகர் இவனமாக எழுதுகிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றார், நமக்கு கண்ணுக்கு தெரியாதபடி இருக்கக்கூடிய இந்த ஒரு கோட்டை நாம் வைத்திருப்பதினால் நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய அந்த சுவரு அது இன்னும் பெரிதாகி கொண்டே இருக்கக்கூடியதாய் இருக்கும். So I want to urge you, if you are hearing this and God is calling you and speaking to you about your life, just as he called out to Samuel, I want to encourage you to respond to God. இன்று நீங்கள் இந்த பிரசங்கத்தை கேட்டிருக்கிறது கூட ஆண்டவர் உங்களிடத்திலே பேசக்கூடிய ஒரு உணர்வு வருகிறது என்றால், சாமுவேலே எப்படி ஆண்டவர் கூப்பிட்டாரோ அவனுமாக உங்களையும் கூப்பிட்டு கொண்டு இருந்தார் என்றால், நீங்கள் இன்று அவருக்கு மறுஉத்தரவு கொடுக்க நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். My friends, just as Samuel heard God's word and responded to God, we too need to respond to God. We need to hear God's word to us and respond to God. ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் காது கொடுத்து கேட்டு அதற்கு மறு உத்தரவு கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்க வேண்டும். Here I am, for you called me, said Samuel. சாமுவேல் சொன்னார், இதோ நான் வந்திருக்கிறேன், நீர் என்னை அழைத்தீரே என்று அவர் சொன்னார் என்று நாம் வாசிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். Samuel heard someone calling to him. ஒருவர் அவரை அழைக்கிறதே இந்த பையன், இந்த சிறுவன் அவன் கேட்டான். But he was not sure who it was. ஆனால் யார் அழைத்தார் அவனை என்று அவன் அறியாதபடி இருந்தான். My friends, sometimes when God speaks to us, we also may not be aware who he is. சில வேளைகளில் ஆண்டவர் நம்மோடு பேசும் பொழுது கூட நாம் அவர்தான் பேசுகிறார் என்று அறியாதபடி இருக்கிறோம். But we know someone is talking to us. ஆனால் ஒருவர் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். Someone is talking to us in our heart. நம்முடைய இருதயத்தோடு ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். God is speaking to us through someone. ஒருவர் மூலமாய் ஆண்டவர் நமக்கு பேசிக்கொண்டிருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். But we know that God speaks to us through his written word, surely. ஆனால் உண்மையாகவே ஆண்டவர் நம் மத்தியிலே தெளிவாக தன்னுடைய எழுதப்பட்ட வார்த்தை மூலமாய் பேசக்கூடியவராய் இருக்கிறார். So even if we are confused about everything, we should not be confused about the word of God. ஆனால் நாம் எதை குறித்தும் மற்ற சத்தங்களை குறித்து நாம் ஒரு குழப்பம் உடையவர்களாய் இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையிலே நாம் குழப்பம் அடையாதபடி இருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். And just like Samuel, we may be going to the wrong person or wrong thing, thinking that is the voice of God. நாமும் சாமுவேல் போல சில வேளைகளிலே தவறான நபரிடத்திலே இல்லை தவறான காரியங்களை நாடி நாம் அதுதான் ஆண்டவர் என்னிடத்திலே பேசக்கூடியவராய், அது மூலமாய் ஆண்டவர் என்னிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார் என்று எண்ணக்கூடியவர்களாய் இருக்கலாம். Sometimes we think the social media post, sometimes we think the Facebook post or the WhatsApp post or something that somebody created is speaking to us our situation. நம்முடைய சூழ்நிலையிலே ஆண்டவர் சில வேளைகளிலே இந்த சமூக வலைதளங்கள் மூலமாய் நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நாம் எண்ணக்கூடியவர்களாய் இருக்கலாம். It might be true, அது உண்மையாய் இருக்கலாம். But God's word is for sure very clear. ஆனால் முக்கியமாக ஆண்டவருடைய வார்த்தையோ அது நமக்கு தெளிவாய் பேசக்கூடியதாய் இருக்கிறது. Now what is it that you and I need help with, saving from? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், எதிலே நமக்கு உதவி அல்லது நமக்கு ஒரு வழி எந்த வழி என்று நாம் அறிந்து கொள்ளும்படியாய் தேவைப்பட்டவர்களாய் நாம் இருக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். Are we in debt
Are we in a troubled relationship or the lack of a relationship? Are we in sickness? What is it that we need help with? நாம் கடனிலே சிக்கிக் கொண்டவர்களாக இருக்கிறோமா, அல்லது ஒரு குழப்பம் நிறைந்த ஒரு உறவிலே இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா, அல்லது உறவே அற்ற தனிமையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா, அல்லது சுகவீனத்திலே இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? எதில் இருந்து ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலையிலே பேச வேண்டும் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம்? Now I want to assure you that God is speaking to you. உங்களிடத்திலே ஆண்டவர் பேசுகிறார் என்ற அந்த நிச்சயத்தை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். He is in fact talking to you by your name. உங்களுடைய நாமத்திலே, உங்களுடைய பெயர் சொல்லி உங்களை அழைத்து கொண்டு ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். The thing is, can you and I hear him? இதில் என்னவென்றால், நீங்களும் நானும் அவர் பேசுவதை கேட்கக்கூடியவர்களாய் இருக்கிறோமா? See, respond to God obediently as his servant. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அடுத்தது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் ஆண்டவருக்கு அவருடைய ஊழியக்காரனாய் கீழ்ப்படிந்த ஒரு மறு உத்தரவு நாம் கொடுக்க வேண்டும். Samuel says, speak for your servant hears. நீங்கள் பேசுங்கள், இதோ உம்முடைய அடியான் நான் கேட்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மறு உத்தரவை அவன் கொடுக்கிறான். This is a phrase that was said by servants to their masters in those days. அந்த காலகட்டங்களிலே தன்னுடைய எஜமானிடத்திலே வேலைக்காரன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளாய் இவை இருக்கின்றன. அடிமைகள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாய் இருக்கின்றன. We can see the servant of Abraham. ஆபிரகாம் அவருடைய ஊழியக்காரன், அவன் தன்னுடைய எஜமானிடத்திலே சொல்லக்கூடியதை குறித்து நாம் இதை பார்க்கலாம். And when we look at this about the divine encounter, ஆண்டவரோடு இருக்கக்கூடிய இந்த உறவை நாம் பார்க்கும் பொழுது, மோசேயின் வாழ்க்கையிலே இவனமாக அவர் மறு உத்தரவை கொடுத்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். ஏசாயா தன்னுடைய வெளிப்படுத்துதலிலே அவர் இதை வண்ணமாக, ஏசாயா 6ஆம் அதிகாரம் போன வாரம் கூட நம்ம படித்தோம், அந்த பகுதியிலே கூட ஏசாயா சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். So my friends, this is a phrase that is also used by officials to their kings. ராஜாக்கள் மத்தியிலே தன்னுடைய ஊழியக்காரர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையாய் இருக்கிறது. It was a phrase of complete submission in trust. நம்பிக்கையிலே முழுமையாய் ஒப்பு கொடுத்து செயல்படக்கூடிய ஒரு வார்த்தைகளாய் இவை இருக்கின்றன. It was a committed relationship. இது ஒரு வலிமையான ஒரு உறவு நிறைந்த ஒரு வார்த்தைகளாய் இவை இருக்கின்றன. It is not out of being compelled or being in slavery with no other choice. இந்த வார்த்தைகள் எந்த ஒரு தீர்மானமும் எடுக்க முடியாத ஒரு அடிமைத்தனத்திலே இருக்கக்கூடிய, கட்டுப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய இடத்திலிருந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்ல. இது என்னுடைய எஜமானை நான் நம்புகிறேன், என் எஜமான் மேல் நான் அன்பு வைத்திருக்கிறேன், அவர் சொல்வதை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அன்பு நிறைந்த உறவாய் இருக்கக்கூடிய வார்த்தைகளாய் இருக்கின்றன. This is not out of slavery where he is compelled or constrained to do something, but it comes from a relationship with someone, with my master, with a master that says, I trust my master, I love my master, and I want him to succeed, so I'm going to do my best for him. So that's what Eli teaches Samuel to say here, speak, Lord, for your servant hears. ஆண்டவரே பேசும், நான் உம்முடைய அடியான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஏலி இங்க சாமுவேலுக்கு சொல்லிக் கொடுக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். Even for me in my own life, there are many stories I can share, but I want to just share my own story. When I was trying to understand if God is calling me to come and serve him full time, I had to listen to many things. I had to figure out. But eventually, God in his grace made it very clear to me. And for me, it was also time to say, here, Lord, for your servant hears. Speak, Lord, for your servant hears. Here I am. Speak, Lord, for your servant hears. And that was a very good experience for me, but it was over many years. அநேக வருஷங்கள், என்னுடைய சொந்த கதையை நான் சொல்ல விரும்புகிறேன். அநேக வருஷங்கள் ஆண்டவர் என்னை முழு நேர ஊழியத்திற்கு அழைக்கிறாரா இல்லையா என்று சொல்லக்கூடிய குழப்பத்திலே நான் இருந்தவனாய் கூட இருந்தேன். அநேக வேளைகளிலே ஆண்டவரே வேண்டாம் என்று சொல்லி
வேற வேலையை செய்யலாம், வேற வழியிலே சென்று விடலாம் என்று சொல்லக்கூடிய எண்ணங்கள் கூட இருந்தது. அந்த சூழ்நிலைகளிலே ஆண்டவர் என்னிடத்திலே எப்படி இங்க சாமுவேல் இடத்திலே 3 தடவை அவர் மறுபடியும் பேசினாரோ, அவனமாக ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர் என்னிடத்திலே பேர் சொல்லி பேசினவராய் இருந்தார். இறுதியிலே நான் அவர் உண்மையாக அழைத்திருக்கிறார் என்ற அந்த நிச்சயத்தை பெற்றவுடன் அதன் பிறகு நான் சொன்னேன், இதோ நான் இருக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய அடியான் நீர் சொல்லும் என்று ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு, ஒரு நிச்சயத்திற்கு நான் வந்தேன். So my friends, what is your response to God today? இன்று ஆண்டவருக்கு இடத்திலே உங்களுடைய மறு உத்தரவு ஏதாய் இருக்கிறது? Here I am, speak Lord. இதோ நான் இருக்கிறேன், பேசும் ஆண்டவரே என்று நாம் சொல்லக்கூடியவர்களாய் இருக்கிறோம். ஆனால் என்று சொல்லக்கூடியவர்களாய் இருக்கிறோமா? But this is not for me. Just saying, Lord, here I am, speak. But this is not for me. I just want to put that out to you. Are we saying that to God? Or are we saying, here I am, speak, but I'm not going to do it. This is not for me. I'm not going to do it. I don't think so. Or are we saying to God, here I am, speak, for your servant hears, Lord. அல்லது நாம் ஆண்டவரிடத்திலே இவ்வண்ணமாக சொல்லக்கூடியவர்களா இருக்கிறோமா? இதோ ஆண்டவரே நான் இருக்கிறேன், பேசும் உம்முடைய அடியான் கேட்கிறேன் என்று முழுமையாய் ஒப்பு கொடுக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோமா? உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன சொல்லி கொண்டு இருக்கிறார், என்ன பேசிக் கொண்டு இருக்கிறார்? உங்களுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலத்திலே ஆண்டவர் என்ன செய்யும்படியாய் பேசிக் கொண்டிருக்கிறார்? ஆண்டவர் உங்களை தன்னுடைய அவரோடு இருக்கக்கூடிய உறவிலே உங்களை அழைக்கக்கூடியவராய் இருக்கிறாரா? பேர் சொல்லி அழைக்கக்கூடியவராய் இருக்கிறாரா? What would be your response? நீங்கள் ஆண்டவருக்கு என்ன மறு உத்தரவு கொடுப்பீர்கள்? Remember, God honors those who honor him. ஆண்டவரை கனப்படுத்தவர்களை ஆண்டவர் கனப்படுத்துவார். அவரை நிராகரிக்கிறவர்களை ஆண்டவரும் நிராகரிக்கிறார். God honors those who honor him. God rejects those who reject him. Let's pray. Jom sayome. Father, we pray for those who have tuned in to listen to this word. We pray, Lord, that this chapter that talks about your word will begin to work in their life. That your word will go and they will hear your word and they will respond to your word. அன்றுவரே, இதோ இந்த பகுதியிலே உம்முடைய வார்த்தையை குறித்து பேசக்கூடிய இந்த பகுதி, உம்முடைய வெளிப்படுத்தலை குறித்து பேசக்கூடிய ஒரு பகுதி, உம்முடைய அன்பை குறித்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாய் இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்டு உமக்கு மறு உத்தரவு கொடுக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray for them who are struggling. ஆண்டவரே, இந்த உமக்கு மறு உத்தரவு கொடுக்கும்படியாய், நல்ல ஒரு மறு உத்தரவு கொடுக்க முடியாதபடி ஆண்டவரே கஷ்டப்படுபவர்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சவாலை அவர்கள் மேற்கொள்ளும்படியாய் அவரை நீங்கள் பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, Lord, we pray that they will be able to overcome this challenge of not responding to you. But we pray for those who are honoring you. May you continue to honor them, ஆண்டவரே. ஆனால் உமக்கு கனம் செலுத்தக்கூடியவர்களை நீ தொடர்ந்து கனப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that as they go out to share about you and about Jesus, ஆண்டவரே, உம்மை பற்றியும் மற்றவர்களுக்கு அவர் சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது கூட ஆண்டவரே, நீர் அவர்களை கனப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவுடைய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே. ஆமென். தேவனுடைய வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என நம்புகிறோம். பிரசங்கத்தை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது யாரிடமாவது பேச வேண்டும் என்றால் எங்கள் சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தனிமையில் இல்லை என்றும் உங்களோடு சேர்ந்து பயணம் செய்ய நாங்கள் சபையாக முன்வருகிறோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today, or you need somebody to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church
are willing to journey with you. We hope to be your safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you.